பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம்தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரின் மாதமோடு சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நான் என்னை பலப்படுத்துகிறது அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் இதை தான் செய்ய முடியும், அதை தான் செய்ய முடியும், ஒரு சில காரியங்களை தான் என்னால் செய்ய முடியும், என்னால் ஒரு சில காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லல வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இந்த நாளில் கூட நம்ம நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம், கஷ்டங்களோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்ற என்னால் என்ன பண்ண முடியும்? கூடும் என்பதை ஆண்டவர் மறுபடியுமாக இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆணித்தரமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய பலத்தோடு இந்த மார்ச் மாசத்தை நீங்க ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால 1, 2 மேக்சிமம் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. ஏன்னா உங்க பலன் என்ன பண்ணிடும்? குறைஞ்சிடும். ஏன்னா நம்ம வாங்குற சம்பளம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஓட்ட முடியும். ஆனால் கர்த்தருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய பலன் நிச்சயமாகவே உங்கள் தாங்கிறதை காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை, இந்த பலப்படுத்துதல் காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கடந்த 2 மாதங்கள், 2 மாசம், ஜனவரி பிப்ரவரி நாங்கள் மளிகை சாமாவே வாங்கல, இன்னமும் வாங்கவே இல்லை. கர்த்தர் எங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எப்போது தேவையான காரியங்களை வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படிதான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர், ஒரு குடும்பத்துல 2 பேர் 3 பேர் சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்துல செலவினங்கள் என்ன பண்ண முடியல, ஈடு கட்ட முடியல. ஆனாலும் கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை தாங்கி நடத்திருக்கிறார் என்று சொன்னால், நாங்க எங்களுடைய பலத்தினால் ஓடல, கர்த்தருடைய பலத்தினால் ஓடுகிறோம் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பலத்தினால நீங்க ஓடணும் பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்க இளைப்படைஞ்சிருவீங்க. ஆனால் கர்த்தருடைய பலத்தினால் ஓடி பாருங்க, கர்த்தருடைய சத்துவத்தினால் ஓடி பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால் ஓடி பாருங்க. ஒருவேளை இந்த 2 மாசம் உங்களுடைய பலத்தினால ஓடி இருக்கலாம், உங்க சத்துவத்தினால ஓடி இருக்கலாம், உங்களுடைய சம்பாதித்தினால ஓடி இருக்கலாம். ஆனால் இந்த 3ஆவது மாதம், இந்த மார்ச் மாதத்துல, இந்த கால வேளை நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாதத்தை நான் எதனால ஓட போறேன்? உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய சத்துவத்தினால, உங்களுடைய கிருபையினால. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், ஏதோ இங்க சொல்லணுன்றதுக்காக அல்ல, நிச்சயமாகவே நீங்க அவரோடு பலத்தோடு நீங்க ஓடி பாருங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள் நம்ம சபையில வைப்போம் இல்லையா, மாத இறுதி கூட்டத்துல, நிச்சயமாகவே நீங்க சாட்சிகளாய் வந்து இந்த சபையில சொல்ல முடியும், இந்த மாத கர்த்தருடைய பலத்தினால் நாங்கள் ஓடினோம், நாங்க என்ன பண்ணல, இளைப்படையவே இல்லை என்பதை நீங்கள் திட்டவட்டமாக இந்த காலத்தில் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு தைரியமாக இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்று சொன்னா, எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்களுடைய பலத்தினால் நாங்கள், கர்த்தர் எங்களை அவருடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் எங்களை நடத்த அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். என் பலத்தினால நான் ஓடி பார்த்துட்டேன், ஆனா என்னால் என்ன பண்ண முடியல, ஓட முடியல. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் எங்களால் ஓட முடியல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியல, ஓட முடியல, இழப்படைஞ்சிட்டோம். என்ன பண்ணது? எங்களால் நடக்க முடியல, எங்களால் எங்க சூழ்நிலைகள் எங்களால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. சூழ்நிலைகள் எங்களை அழுத்தினது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் அதுதான்.
அதை தான் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை தைரியப்படுத்துகிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலை வேளையில் உங்கள் பலத்தினால நீங்கள் ஓடினதெல்லாம் போதும், உங்கள் சத்துவத்தினால நீங்கள் ஓடினதெல்லாம் போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்றான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு பலன் உண்டா? எனக்கு பலன் உண்டு. எனக்கு எப்போ பலன் வரும்னா, என் கர்த்தரிடத்துல என் பலனை நான் கொடுக்கும் பொழுது என் பலன் புதுப்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலன் புதுசாக ஆயிடும். என் பலன் என்ன ஆயிரும்? ரெட்டிப்பா ஆயிரும். என் பலன் என்ன ஆயிரும்? நான் எனக்கு மிஞ்சினதான காரியங்களை எனக்கு செய்ய முடியும். தாவீதுடைய காரியத்தை பாருங்க. கோலியாத்தை மேற்கொள்வதற்காக எத்தனையோ பேர் ட்ரெயின் ஆனவெல்லாம் வந்து என்ன பண்ண முடியல, கோலியாத்தை மேற்கொள்ள முடியல. ஆனால் தாவீதோ சொல்றான், ஏன் பலத்தினால் அல்ல, இந்த கத்தியினால் அல்ல, இந்த கேடயத்தினால் அல்ல, என்னை வழி நடத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த கோலியாத்தை கர்த்தர் இன்றைக்கு என் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் நிமித்தமாக தான் கோலியாத்தை, ஒரு சிறிய பிள்ளையாக இருந்த தாவீது, அவன் ஜெயிக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சின்ன விஷயம் தானே, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஓடிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுனீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிறிய காரியமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, மலை போன்ற பிரச்சனை, செங்கடல் போன்ற பிரச்சனை, யோர்தான் போன்ற பிரச்சனை உங்களை அழுத்த வந்தாலும் தேவ சமூகத்தில் தேவ பலத்தோடு தேவ சத்துவத்தோடு ஓடி பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரத்துல நான் அப்படிதான் சோர்ந்து போய் நான் உட்கார்ந்துருப்பேன், என்ன பண்றதுன்னு தெரியாது. நாளைக்கு எனக்கு குறிப்பிட்ட காரியங்கள் தேவையா இருக்கும், என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. எங்க இருந்து வரும்னு தெரியாது, எங்க இருந்து கொடுப்பாங்கன்னு தெரியாது. நாங்கள் எதிர்பார்த்திருக்காத இடத்துல ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் அநேக நேரங்களில் நம்முடைய கிறிஸ்மஸ் நாட்களில் கூட அப்படிதான், நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நேரத்தில் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிக்கடிக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், நீங்கள் யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டாங்க, யாருக்கோ செஞ்சுட்டாரு, பைபிளில் யாருக்கோ ஒருத்தர் ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு விசுவாசம் ஒரு அளவுக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நரம்பு சதையமா அவங்க எதிரையே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சாருன்னு நான் சொன்னேன்னா நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக என்ன பண்ணோம், பெருகும். அதற்காக தான் எங்களுடைய சாட்சிகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். நீங்களும் வெல்லப்படணும், நீங்களும் சத்துவப்படணும். நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதாது, என் குடும்பம் மாத்திரம் நல்லா இருந்தா போதாது, என் சபை மட்டும் நல்லா இருந்தா போதாது. இது சபையில நாடி வருகிற பிள்ளைகள், தேடி வருகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிற எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் நம்முடைய வாயில வர வேண்டிய காரியங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இந்த வாசனத்தை நம்மோடு பேசியிருந்தார் என்று சொன்னா இந்த மார்ச் மாதம் நமக்கு நிறைய பலவீனங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம், நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல நாம அறிக்கை செய்ய போகிற காரியம் என்ன, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிற ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார்னு சொன்னா அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா அதுக்கு அப்படியே குவைட்டு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஏன்னா அப்போதான் ஆண்டவர் நம்மை அதை என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். ஓ உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னார்னா அப்போ என்ன பண்ண போறார் ஆண்டவர், உங்களை நிறைய சோதனைக்குள்ளாக உங்களை கொண்டு போக போறார். நீங்க ஆயத்தப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணும், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவர்களா இருக்கணும். என்னையா 1ஆம் தேதியே எங்களை பயன்படுத்துறீங்க, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுவீங்க, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி எங்களை ஆசீர்வதிப்பீங்கன்னு பார்த்தா முதல் நாளே உங்களை சோதிக்க போறாரு, உங்களை அடிக்க போறாரு, உங்களை குத்த போறாருன்னு சொல்றீங்க. இல்லை இல்லை இல்லை, இவைகளை சொல்லி நீங்க போய் என்ன பண்றது, வழியில மாட்டி என்ன பண்றது, பாச சொல்லவே இல்லையே, பலப்படுத்தவே
போறேன்னு சொன்னாரு, இப்படி வந்து மாட்டிடுமே அப்படின்னு சொல்லுகிறது இல்லை. என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் சந்திக்க நீங்க என்ன பண்ணணும்? ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏரோப்ளேன் எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பேராசூட்டை வச்சு குதிச்சு என்ன பண்ணுவாங்க? தப்பிச்சுடுவாங்க. அது போலதான் நீங்க போகிற இடங்களில் எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்போ போராட்டம் வருதோ, அப்போ நமக்கு பேராசூட்டா பயன்படுகிறது என்னவென்று சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், தைரியத்தோடு சொல்லணும். இப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம கொடுத்தா சோர்ந்து போயிடுவான், உட்காந்துருவான், அழுவான், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டான். இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிறானே, ஏதோ புது வார்த்தையெல்லாம் சொல்றானே, அவன் ஏதோ வார்த்தையெல்லாம் சொல்றானே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ சொல்லப்படுது, அவன் என்ன பண்ணிடுவான்? அவனுக்குள்ள பயம் வந்துடும். ஐயோ, இவன் மனுஷன் மாறிட்டான் பொழுது, இனிமே இவங்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனமோ கிடையாது, வேற யாரையாவது பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியாய் ஓடி போயிடுவான். உங்களுடைய காரியங்களில் அறிக்கை செய்யுங்க. தினம் 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 இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. தினம் தினம் காலையில நீங்க எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, இயேசுப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க. ஐயோ, எனக்கு பலன் இல்லையே, சத்துவம் இல்லையே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி எதிர்மறையான காரியங்களை பேசாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற காரியங்களை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தினம் காலை முதல்ல எழுந்த உடனே இந்த வாசனத்தை இந்த 31 நாட்களும் உங்களுடைய காலங்களிலே நீங்க என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்யுங்க. அந்த காரியங்கள் உங்களை பலப்படுத்துகிறது நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு தேவையான சாட்சி. எனக்கு ஜுரம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், எனக்கு சரியாச்சு, அது அல்ல நம்மளுடைய சாட்சி. தேவ வசனம் என்னை நடத்தினது, தேவ வசனம் என்னை உயிர்ப்பிச்சது, தேவ வசனம் என்னை நடத்தினது. நான் சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் என்னை தேற்றினது. நான் வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது எந்த வசனத்தை நான் அறிக்கை செய்தேன், அந்த வசனம் என்னை நடத்தினது. அதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், உன்னுடைய சாட்சி எப்பேற்பட்டதா இருக்கணும் என்று சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இரண்டாவது காரியம், நம்மளால முடியாத விஷயங்களை நாம் இந்த மாசம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத விஷயத்தை ஆண்டவர் நம்ம மூலமாய் செய்ய போகிறார். உங்களுடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் செய்யாத விஷயத்த இந்த மாசம் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? என்னை கொண்டு செய்ய போகிறார். என்னுடைய பலத்தினால் அல்ல, அவருடைய பலத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய காரியங்களில் அவன் சொல்லுகிறதான விசுவாச அறிக்கைகளை, அநேக காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவன் எப்படியெல்லாம் பலவானாய் மாற்றினான், அவன் எப்படி பலவீனனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பலவானாய் மாற்றினார். அவனுடைய சூழ்நிலைகளில் அவன் எப்பேற்பட்ட விசுவாச அறிக்கைகளை அவன் சொல்லினான் என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. தேவ சித்தமானால் கர்த்தர் பேசுகிற காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் அவருடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 27ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. அவனுடைய பலனின், தாவீதின் பலனின் விசுவாச அறிக்கை முதலாவது சொல்லுகிறான். பாருங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு நான் பயப்படணும்? நான் யாருக்குமா பயப்படணும்? யாருக்கு நான் பயப்படணும்? ஏன் என்று சொன்னால் தாவீது சொல்றார், அவர் என் பலனாய் இருக்கும் பொழுது நான் எதை குறித்தும்
பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை என்று சொல்லி, அப்போ தாவீது என்ன பண்றான், இந்த இடத்துல அவன் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அவரே என் வெளிச்சமும், அவரே என் கேடகமும், அவரே என் பலனும் இருக்கிறபடினா நான் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் இந்த கால வேளையில உங்களை என்ன பண்ணுகிறான், உற்சாகப்படுத்துகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இது ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனங்களே, இன்றைக்கு தாவீது சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க. என் பலன் அவராய் இருக்கிறபடினாலே, அவர் என் சத்துவமாய் இருக்கிறபடினாலே, அவர் என் கேடயமாய் இருக்கிறபடினாலே நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? 5 பேர் என்று சொன்னா அதுதான் அர்த்தம். நான் யாருக்குமா பயப்படணும்? யார் என்ன எனக்கு செஞ்சிட முடியும்? இந்த மார்ச் மாசம் அவர்தான் என் வெளிச்சம், அவர்தான் என் கேடகம், அவர்தான் என் பலன். இந்த மார்ச் மாசத்துல என் வாழ்க்கையில பயப்பட வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. அவர் என் பலனா இருக்கிறார். கர்த்தர் என் ஜீவனின் பலனா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய ஜீவனை குறித்து அநேகர் பயப்படுகிற காலம் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர். அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவரை அறியாமல், ஏன்னா வசனம் சொல்லுது, தேவனுக்கு சுத்தமில்லாமல் நம்ம தலையிலிருந்து என்ன பண்ணாதான், ஒரே ஒரு முடி கூட விழாதான். அப்ப பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு முடி கூட அவர் நம்ம தலையிலிருந்து விழுகிறது அவருடைய சுத்தம் இல்லை என்று சொன்னா, உங்க வாழ்க்கையில வருகிறதான காரியங்கள் அவர் அறியாமல் வந்துருமா? அவருக்கு தெரியாம வந்துருமா? திடீர்னு வானத்திலிருந்து குச்சிருமா? இல்லையா? ஆண்டவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடைபெறாது என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிக்கிறாருன்னு சொன்னா அது எனக்கு நல்லதா தான் இருக்கும் என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். வேற கொஸ்டினே நமக்கு வரக்கூடாது. என் வாழ்க்கையில ஆண்டவர் எது அனுமதிச்சாலும் அது நல்லது. ஒருவேளை அது உங்களுக்கு தீங்கா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம். அது இந்த சூழ்நிலைக்கு, இந்த காலத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனைய போல இருக்கும். என்ன ஆண்டவரே, என் பலனா இருப்பேன்னு சொன்னீங்களே, ஆனா இன்னைக்கு நான் இப்படி சோர்ந்து போயிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவே கூடாது, இல்லையா? அதுக்கு மாறாக தாவீது சொல்றான் பாரு, கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர். நம்ம ஜீவனுக்கு, நம்முடைய சரீரத்திற்கு அவர்தான் பலனானவர். அறிக்கை செய்வோம். தாவீதை போல் அறிக்கை செய்த, ஆண்டவரே என் ஜீவனுக்கு நீங்க தான் பலன், எனக்கு நீங்க தான் பலன். அதுதான் சொல்றான், ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எனக்கு பலன் நீங்க தான் ஆண்டவரே, என்னை சத்துவப்படுத்துகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்களோ விசுவாச அறிக்கை சொல்லுங்க. தாவீதின் இந்த விசுவாச அறிக்கைகளை நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாச அறிக்கைகளை அவர் என்ன பண்ணுவா? அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. ஓ என் பிள்ளை இந்த சூழ்நிலையில என்னை விசுவாசமா சொல்றான், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவா, என் பலனை என்னை அவர் தான், என் சத்துவமே அதுதான். இங்கே அங்க தாவீது சொல்லுகிறானே என்று சொன்னா அவன் சும்மா ஜாலியா உட்காந்துட்டு ஏதோ சிங்காசனத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறானா? அவனும் தன் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுற சமயத்துல சொல்றான், என் ஜீவனின் பலனானவரே சொல்றா. இன்னைக்கும் எந்த சூழ்நிலையோட நீங்க கலந்து இருக்கலாம், எந்த போராட்டமோட நீங்க போகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இன்னைக்கு விசுவாச அறிக்கையாக நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய காரியம், என் தேவ ஜனமே கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர் சொல்லுங்க. அவன் விசுவாச அறிக்கை செய்ததினால் தாவீது எங்கேயாவது சத்துருவன் கைகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரா? இல்லவே இல்லை. அவர் விசுவாச அறிக்கைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்கீகரித்தா. இன்றைக்கும் என்ன சூழ்நிலைகளோடு நடந்து நம்ம போலாம். இந்த மாதம் ஒருவேளை இந்த நாள் இல்லை, இன்னொரு நாள்ல 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒருவேளை கடுமையான சூழ்நிலைகளாக போலாம். ஆனால் நம்ம விசுவாச அறிக்கை சொல்லணும், கர்த்தாவே என் ஜீவனின் பலனானவர். பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைங்க கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் சொல், நீங்க தான் என்னை நடத்துகிறவர் என்று சொல்லி நீங்க விசுவாச அறிக்கையை சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே ஒரு விசுவாச அறிக்கைகளை அவர் என்ன பண்ணுவாரு?
நடத்துகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் 140ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 140ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 140 அதனுடைய 7. என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். ஹல்லேலூயா. இரண்டாவது என் ரட்சிப்பின் பலன். முதலாவது ஜீவனின் பலன், இரண்டாவது அவர் நம்முடைய ரட்சிப்பின் பலனா இருக்கிறார். ரட்சிப்பின் பலன் அப்படின்னு சொன்னா அவர் யுத்த நாளில் உங்க தலையை என்ன பண்ணுவாரா, மூடுகிறவரா இருக்கிறார். அவருக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். உன் தலையை அவர் தான் பாதுகாப்பா, உன் சூழ்நிலையை அவர் தான் பாதுகாப்பா. உன் தலை தான் எல்லாத்துக்கும் மேலான காரியம். உன் தலை இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். உன் தலை இருந்தால் தான் நீ பேச முடியும். உன் தலை இருந்தால் தான் கேட்க முடியும். உன் தலை இல்லைன்னா இந்த உலகத்துல நமக்கு ஜீவனே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னா உன் தலையை என்ன பண்ணுவாரா, மூடுவார். யுத்தத்தில் உன் தலையை மூடுவார்னு சொன்னா உன்னை பாதுகாப்பார் என்றது அர்த்தமாக இருக்கிறது. உன் யுத்தத்தில் அவர் பலனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த யுத்த காலத்தில் உன்னை என்ன பண்ணுவாரா, பலப்படுத்துவார், உன்னை பாதுகாப்பார், உன்னை ஏந்துவார், உன்னை சுமப்பார், உன்னை என்ன பண்ணுவார், தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரின் பலனாய் இருக்கும் பொழுது இரண்டாவது காரியம், என் தலையை அவர் மூடி என்னை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என் பாதுகாப்பே அவர் தான் இல்லையா, அவர் தான் என்னுடைய என்னது பாதுகாப்பு. இன்னைக்கு பாருங்க, அநேக தலைவர்களுக்கும் நிறைய முக்கியமான பிரபலங்களுக்கும் என்னென்னமோ சொல்லுவாங்க, XYZ பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படின்னா அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி அது என்ன பண்ணியிருப்பாங்க, பெயர்களை வைத்திருப்பாங்க. ஆனால் ஒரு காலம் ஒரு நாள் அது என்ன ஆகணும், மிஸ் ஆகிடலாம். அந்த பாதுகாப்பையும் மீறி ஏதாவது ஒரு தவறு நடக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலனாய் இருக்கும் பொழுது, அவர் நம்மை நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. ஏன்னு சொன்னா அவருடைய பாதுகாப்பு நம்மை அரவணைக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது, நம்மை ஏந்துகிறது, நம்மை சுமக்கிறது. அவர் ஒரு தவறும் அவருடைய பாதுகாப்புல நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. மனுஷன் ஒருவேளை தவறு செஞ்சிடலாம் இல்லையா. ஒரு பிரபலமான ஒரு தலைவர் கூட அப்படிதான் ஆயிட்டாங்க இல்லையா. ஆனால் அப்படி அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படின்னா நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு டயர்டா இருக்குது ஆண்டவரே, இன்னைக்கு மாத்திரம் நான் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, இன்னைக்கு மாத்திரம் எனக்கு டயர்டாகுது, இன்னைக்கு மாத்திரம் நான் பைபிள் வாசிக்கலன்னு சொல்லி நீங்க டயர்டா ஆகலாம். ஆனால் என் தேவன், மகனே மகளே, உன்னை பாதுகாக்கிறதுல என் தகப்பன் ஒரு பொழுதும் என்ன பண்ண மாட்டாரு, டயர்ட் ஆகவே மாட்டார். ஏன்னா அவருடைய வேலை உங்களை பாதுகாக்கிறது, உங்களை பலப்படுத்துகிறது, உங்களை சத்துவப்படுத்துகிறது, உங்களை ஏந்துகிறது. ஏன்னு சொன்னா என் தகப்பன் உங்களை அவருடைய உள்ளங்கையில ஏந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. அதுதான் ஆண்டவர் இந்த மாசத்துல அவர் சொல்லுகிறதான காரியம். என் ரட்சிப்பின் பலனே அவர்தான். உன் தலையை யுத்த நாளில் மூடுவார். நீ பிரச்சனையை கண்டு பயப்படாத, உன் சூழ்நிலையை கண்டு பயந்துடாதீங்க. உங்கள் சூழ்நிலைகளை ஒரு பொழுதும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்றைக்குமே இருக்காது. போன மாசம் நம்ம என்ன சூழ்நிலையில் இருந்தோம், நேற்று என்ன சூழ்நிலையோடு இருந்தோம், இன்னைக்கு என்ன சூழ்நிலையோடு இருக்கிறோம், நாளைக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் என் தேவனுடைய பலனோ, என் தேவனுடைய பாதுகாப்போ என்றென்றும் மாறாது என்பதை இந்த நாளில் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதனால அவருடைய பாதுகாப்பை குறித்தோ, அவருடைய பலனை குறித்தோ, அவர் நம்மை காப்பாற்றுவதை குறித்தோ நீங்க ஒரு அளவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. அவருடைய அரவணைப்பு இந்த மாதத்துல நீங்க பார்க்க போகிறீங்க, அவருடைய நடத்துதலை நீங்க பார்க்க போகிறீங்க. அவர் உங்க தலையை மூட போகிற அந்த ரட்சிப்பின் பலனை இந்த மார்ச் மாசத்துல நீங்க நிச்சயமாகவே பார்க்க போகிறீங்க என்பதை கர்த்தர் இந்த நாள்ல உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
முதலாவது காரியம், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இரண்டாவது, என் ரட்சிப்பின் பலனானவர் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மூன்றாவது காரியம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் சொல்ல முடியல. மூன்றாவது காரியம் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். மூன்றாவது சங்கீதம் சொல்ல பாருங்க, தாவீது தேவனே என் பலன். ஹல்லேலூயா. வேற என்னங்க நமக்கு வேணும்? அவர்தான் என் பலன் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என் அப்பா தான் எனக்கு பேக் போனு, அவர் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் எனக்கு எல்லாவற்றிலையும் உதவி செய்கிறாங்க, என் கணவர் தான் எனக்கு உதவி செஞ்சாங்க, என் மனைவி தான் உதவி செய்ய, என் பிள்ளை தான் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி அநேக பேர் சொல்லலாம். என் பேக் போனு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய சத்தியங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நாம சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னா, அந்த மனுஷன் பலன், இந்த மனுஷன் எனக்கு அப்படி கிடையாது. என் கர்த்தர் என் தேவன் அவரே எனக்கு பலனாயிருக்கிறார் என்பது இந்த நாள்ல நீங்களான விசுவாச அறிக்கையோடு இந்த மாதத்தை நம்ம துவங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுகிற சங்கீதக்காரன், தேவன் நமக்கு அடைக்கலம், அவர்தான் என் அடைக்கலம், அவர்தான் என்னை பாதுகாக்கிறவர். நீ எங்கேயாவது ஓடுற, தாவீது சொல்றான் பாருங்க, அவன் ஓடுறான், உயிரை பிடிச்சிட்டு ஓடுறான், அதனாலதான் அவரை பாதுகாக்கிறார். அதான் அவன் சொல்றான், அவர் என் அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்தில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபத்து காலத்துல ஒருத்தனும் கூட இருக்க மாட்டான். உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க, ஒருத்தரும் கூட இருக்க மாட்டான். உன் பண கஷ்டம் சொல்லி பாரு, ஒருத்தரும் உதவ வர மாட்டான். உங்களுக்கு வியாதின்னு சொல்லி பாருங்க, ஒருத்தரும் கூட வரமாட்டான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. இதுல இருந்து என்ன அர்த்தம் தெரியுமா? எவன் கூட இல்லைனாலும் என் கர்த்தரும் கூட இருப்பார் என்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வசதியா இருக்கும் போது, நீ நல்லா இருக்கும் போது உன் கூட எல்லாருமே இருக்கலாம். ஆனால் உன் கஷ்டத்தின் காலத்திலையோ, ஆபத்தின் காலத்திலையோ, பிரச்சனையின் காலத்திலோ, வியாதியின் காலத்திலையோ, போராட்டத்தின் காலத்திலோ ஒருத்தரும் கூட இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் சொல்ற, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஹல்லேலூயா. தேவனை அடைக்கலமாக கொள்ளுவோம், தேவனையே நம் பலனாக கொள்ளுவோம். உங்கள் ஆபத்து காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுடைய காலம், உங்களுடைய நேரம், உங்களுடைய சமயம் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் ஒரு 3 காரியங்களை நம்மோடு பேசியிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இங்கே தாவீது நமக்கு ஒரு 3 விசுவாச அறிக்கைகளை இன்றைக்கு இந்த காலவேளையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது காரியம், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். இரண்டாவது, என் ரட்சிப்பின் பலனானவர். மூன்றாவது காரியம், தேவனே எனக்கு பலனானவர். கர்த்தரே நம்முடைய பலனாயிருந்து சத்துவமாயிருந்து அதிலே வழி நடப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம